நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லா பத்திரிக்கை தொலைக்காட்சிகளுக்கு சைபர் கிரைம் காவல்துறையினர் ஒரு செய்தி அனுப்பிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியை அரங்கேற்றி வர்றது ஒரு கும்பல். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, வீட்டில் தான் அதிகம் பெண்கள் வீட்டில் இருப்பாங்க, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு. ஆம்பளைகள்லாம் வேலைக்கு போன பிறகு இவங்க இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போ அதில் ஒரு குறுஞ்செய்திகள் அனுப்புகிறாங்க. அதாவது நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை செய்யலாம், உங்களுக்கு டெய்லி 500ரூவாலேருந்து 5000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்கள் வங்கி கணக்கு இருந்தால் அதை மட்டும் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க, நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் பணம் அனுப்புவோம், நீங்கள் அதை நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த பணத்தை அனுப்புனா போது உங்களுக்கு கமிஷனாக 500ரூவா, 1000ரூவா, 2000ரூவா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்பி ஈஸியான வேலை தானே, நம்மளுக்கு தான் அக்கௌண்ட் இருக்குல்ல, நம்மளுக்கு வர்ற பணத்தை நம்ம அடுத்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றினா போதுமில்ல, நம்மளுக்கு பணம் கிடைக்குது அப்படின்ட்டு சில பெண்கள் அவங்களோட சொல்லி இருக்கிற நம்பருக்கு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரு, ஆதார் நம்பரு, மற்ற பேன் நம்பர் எல்லாத்தையும் அனுப்பிடுறாங்க. அதில் குறிப்பிட்ட பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. சில பேர் 10,000ரூபா அனுப்புவாங்க, சில பேர் 1 லட்சம் 2 லட்சம் அனுப்புகிறாங்க. அதில் உங்கள் கமிஷன் போக மீதி பணத்தை இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க, நாங்கள் டெய்லி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இது மாதிரி பணம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கும்பல். இதை நம்பி இவங்க சரின்னு பண்ணால், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி அரங்கேற்றி இருக்குது. இந்த மோசடி கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது, இத்தனை அமௌண்ட் இதில் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த அப்பாவி பெண்களோட அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை போட சொல்கிறாங்க. இவங்க அந்த அப்பாவி பெண்களோட அக்கௌண்ட்லேருந்து இவங்களுக்கு வேண்டிய அந்த பணத்தை இது பண்ணிடுறாங்க. நாளைக்கு ஒரு ஏமாந்தவங்க புகார் கொடுக்கும்போது இந்த மாதிரி பெண்கள் சிக்கிக்கிறாங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நாங்கள் பணத்தை கட்டணும் அப்படிங்கும்போது சம்மந்தமே இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எப்படி இவங்க பணம் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்தாச்சுன்னா 300 பெண்களுக்கு இது மாதிரி சம்மன் அனுப்பிக்கிறாங்க சைபர் கிரைம் காவல்துறையினர். இது மாதிரி மோசடியான வலையில் சிக்கிறாதீங்க, அதனால் உஷாராக இருங்க, யார் எதை சொன்னீங்கன்னாலும் நம்பிடாதீங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.